தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அச்சங்கோவில் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜ். வணக்கம் ராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யவும். வணக்கம் மோகன். நமக்கு தமிழகத்தில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த முருகன் கோயில் என்பது எப்படி 6 படைகள் உள்ளதோ அதே போல் கேரள மாநிலத்தில் புகழ்பெற்று வரும் இந்த ஐயப்பன் கோயில் என்பது சுமார் 5 படைகள் விளங்கப்பட்டு, அதுவும் சபரிமலை உலகளவில் புகழ்பெற்ற சபரிமலை என்பதும் அந்த படையாகவும் இருந்து வருகிறது. தென்காசி மாவட்டம் கேரள பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்கோ வழியாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பகுதியிலும் இந்த ஐயப்பன் கோயில் நிகழ்ந்து இருந்து வருகிறது. அதே போல் தென்காசியிலிருந்து மேற்கரை வழியாக அச்சங்கோயில் செல்லும் பாதையிலும் அச்சங்கோயில் சர்மசாஸ்திரா கோயில் என்பதும் இருந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சபரிமலைக்கு செல்லக்கூடிய இந்த மண்டல பூஜை மற்றும் மகவிளக்கு பூஜைக்காக செல்பவர்கள் இந்த ஆலயங்களில் தரிசித்து செல்வதும் கண்டிப்பாக ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது சபரிமலையில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைகள் நடைபெற்ற நிலையிலும் தற்போது இந்த கோயில்களில், தமிழக எல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லை கோயில்களில் இந்த நிகழ்வு என்பது தற்போது நடந்து வருகிறது. அதே போல் ஆலங்காடு ஐயப்பன் கோயிலிலும் பல்வேறு பூஜைகள் நடந்துவிட்டு அங்கும் தினந்தோறும் அங்க மக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அச்சங்கோவில் என்பது பெண்களும் ஆண்களும் செல்லக்கூடிய ஒரு கோயிலாக இருந்து வருகிறது. சபரிமலைக்கு பெண்கள் போவது கட்டுப்பாடுகள் இருக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு அதிகாலை முதலே பெண்கள் சென்று அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வழிபட்டு வந்தால் ஒரு சிறப்பமான அம்சமாக இருந்து வருகிறது. இது ஒரு மலை குடையை குழந்தை பகுதி இருப்பதால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பாதை பக்தர்களும் இந்த வழியாக சென்று இந்த பகுதியை அதிகமான இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு மலைக்கு போல் சபரிமலைக்கு எந்த அளவுக்கு மலைக்கு போகிறோமோ அதே போல் இங்கும் போகக்கூடிய ஒரு செல்லும் நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெறும் புஷ்பாஞ்சலி நிகழ்வானது ஐயப்பன் கோயில் ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோயிலில் வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. இந்த ஒரு 2 டன் அளவிற்கான இந்த பூக்கள் கொண்டு பல்வேறு விதமான பூக்களை கொண்டு அந்த ஏனை மூலம் ஊர்வலமாக இந்த பக்தர்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி அந்த பகுதி கோயில் வழியாக ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த ஐயப்பனுக்கு அவர்கள் தற்போது இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் கேரளா மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்தும் அதிகப்படியான இந்த பெண்கள் மனதில் இந்த கோயிலுக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. முதல் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.